கர்நாடகத்தை சேர்ந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர் வெங்கடகிருஷ்ணாவோ அவர் பேரு, அவர் தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதியா இருக்காங்க. அவர் ஒரு சில படங்கள் மட்டும்தான் அவர் இது தயாரித்திருக்காரு. அது ஒன்றை மட்டுமே வச்சு தகுதியா வச்சு இன்னைக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரதிநிதியான ஒரு அங்கீகாரம்லாம் கொடுக்கறது சரியா படல. ஏன்னா அவங்க எந்த ஒரு இதுக்கு தமிழ்நாட்டுக்காக நின்று இருக்காங்க, ஏதாச்சும் இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்திருக்காங்க, இந்த பிரச்சனைய சரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவங்க களத்துல நின்னது இல்ல, யாருக்காகவே அவங்க பேசினது இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்காக இது ஒன்றை சரி செஞ்சிருக்காங்க நம்ம எது ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களை வெறும் சினிமால இருந்தவர்களை கொண்டு அவங்கள இன்னைக்கு பிரதிநிதியா அறிமுகப்படுத்துறதெல்லாம் அது சரியானதா இல்ல. ஒரு சரியான அரசியலை செய்வோம் அந்த மக்களுக்கு யாரு பிரதிநிதியா தரணும் அப்படின்னா அந்த மக்களுக்காக எவன் குரல் கொடுக்கறான், எவன் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரான், எவன் கொள்கை கோட்பாட்டோட அவன் செயல்படுறானோ அவனைதான் பிரதிநிதியா கொடுக்கணும். அதை விட்டுட்டு சினிமா பின்புலத்துல இருக்கிறவங்களே இவங்க எப்படி சினிமா பின்புலமோ அதே போல சினிமா பின்புலத்துல இருக்கிறவங்களே கொண்டு நிறுத்துறது சரியானது அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தமிழக முதலமைச்சரே கிடையாது. அவரு ஆந்திரா பிளஸ் கர்நாடகாவை இணைச்ச ஆந்திர கர்நாடக முதலமைச்சர். அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரே இல்ல. அவர் கொடுத்த பதவி எல்லாம் யாருக்கு கொடுத்தான்னு எடுத்து பார்த்தா ஒண்ணு ஆந்திரா, இன்னொரு கர்நாடகா, இல்லைன்னா வேற எங்கன்னா யாருக்காவது ஏதோ நம்ம இவர் இருக்காரு வாரிசு அரசியலோட முதன்மை தளபதி ஒருத்தர் இருக்காரு, அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கு டெல்லியில பதவி கொடுப்பாரு. அவர் தமிழனா அவர் மதிக்கவே இல்லை, ஓட்டு மட்டும்தான் அவங்க கையில இருந்தா அவருக்கு தேவை, பதவியெல்லாம் அவங்க ஆட்களுக்கு தான் அவர் கொடுப்பாரு. நீங்க திரும்ப திரும்ப அவரை தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ கேட்டாங்கல்ல ஆளுநருக்கு தமிழே தெரியல அப்படின்னு நம்ம தேமுதிகவோட தலைவி கேட்டிருந்தாங்க. நான் கேக்குறேன், ஆளுநருக்கு தான் தமிழ் தெரியல, முதலமைச்சருக்குமா தமிழ் தெரியல? முதலமைச்சர் எந்த ஊர்ல பிறந்தாரு கேட்டா அவர் தமிழன் தான்றீங்க. சட்ட வல்லநல்லூர் அப்படின்ட்டு இருக்காரு. வல்லுநர்கள் வரல, இவர் எப்படி தமிழை வளர்ப்பாரு? அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல வந்துச்சு. கீழே தமிழ்ல எழுதும் போது மட்டும் என்ன நடுவுல இங்கிலீஷ் நடுவுல தமிழ், பிச்சி போட்ட மாதிரி இருக்கு தமிழ். தமிழ கொலை பண்ணி என்ன அங்கிள் பண்ண போறீங்க? இங்கிலீஷ்ல எழுதும் போது மட்டும் ஃபுல்லா இங்கிலீஷ், அது என்ன தமிழ்ல எழுதும் போது மட்டும் பாதி, அது தமிழோட தமிழ் கிடையாது தங்கிலீஷ். ஏன் தமிழ் அழிஞ்சிருச்சோ? உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி, அது தெரியாதா அங்கிள் உங்களுக்கு? ஹிஸ்டரி இவ்வளவு பேசுறீங்க, ஹிஸ்டரி தெரியாது உங்களுக்கு? தமிழ் எழுத சொன்னா ஆங்கிலத்தை எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தமிழும் ஆங்கிலம் கலந்த மாதிரி. தங்கிலீஷ்ல சிஎம் சீட்டு கொடுத்துச்சுங்க பாத்தியா, இதுங்களை சொல்லணும். அவர் தான் சொல்லியிருக்காரு நிறைய போராட்டங்கள் எடுத்திருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றாரு. ஆமா, உச்சபட்ச நடிகரா இருக்கும்போது 500 ரூபாய் தான் தருவேன். 500 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு தெரியுமா? 500 ரூபாய் யாராலையாவது தர முடியுமா? மனோரமாலாம் 25,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க, சிம்புலாம் ஆல்மோஸ்ட் லட்சத்துல கொடுத்திருந்தாரு. சிம்புவை விட உச்சபட்ச நடிகர், ஆனா 500 ரூபாய் தான் கொடுத்தீங்க. நான் கேக்குறேன், வன்னியரசு முதலமைச்சர் வன்னியரசு அமைச்சர் இருக்காருல்ல, அவரை நான் கேக்குறேன், சார் உங்க வாயை திறந்து கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க சார். நீங்க தான் சார் சொன்னீங்க ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு அந்த அங்கிள் சொன்னாருன்னு, நீங்க தான் அங்கிள் சொன்னீங்க. அவரை கொஞ்சம் கேளுங்க என்னன்ட்டு. அவர் போராடினாராம் பாருங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் நீங்க சொன்னீங்கன்னு அவர் காதுல உரைக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அவரு அங்க அந்த கட்சியில தானே இருக்கிறாரு, அங்கதானே போயிருக்காரு. என்ன பண்றது, பொட்டி பேசுது. எங்க கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல உயிரை தவிர, அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு நிறைய இருக்கு உயிரை தவிர. பதவி யாராருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதே இல்ல. இப்ப என்ன கேட்டா எப்படி இருக்குன்னா, சும்மா அந்த வயது வரம்பு இருந்தா மட்டும் போதும் போல, கையில கொஞ்சம் பணமும் அந்த வயது வரம்பு இருந்தா போதும் போல, யார் வேணாலும் போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்துடலாம். அறிவு தேவையே இல்ல, என்ன பேசணுன்றது தேவையே இல்ல, நீங்க பாட்டு போலாம், அவரை தெரியும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு பதவி. அப்படிதான் ஒருத்தருக்கு ஒரு பதவி ஒண்ணு இதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தாங்க, எல்லாரும் போட்டு அடிச்சோம், சரியான பதவி எடுத்துட்டாங்க. இது என்ன மாதிரி கேட்டகரின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை நாளைக்கு இவங்க இன்னும் இதை மாதிரி ஆட்சி கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டுல இருக்க ஆளுங்களே ரொம்ப முக்கால்வாசி பேரு தமிழுக்காகவும் தமிழ மொழிக்காகவும் யாரும் பேசுறது மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது வெளி மாநிலத்தவர் எப்படி நமக்காக பேசுவாருன்னு நம்புறீங்க? அதுவும் நீங்க நம்மளோட குறைகளை நம்மளோட மொழியில சொல்ற பேசி புரிய மாட்டேங்குது. இது மாதிரி தமிழை காப்பாத்தணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, தமிழுக்காக இவ்வளவு பேர் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நாங்க உங்களோட மொழியில சொல்லும் போதே உங்களுக்கு புரியல. நம்மளோட வழிகளை நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் போய் சொன்னாலாச்சும் ஏதாவது புரியும். யாரோ ஒருத்தர் ஏதாவது உங்க வீட்டு பிரச்சனைக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவர் போய் அங்க பேசுவாருன்னு நினைக்கிறது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு புரியல. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கட்சியிலேயே அவ்வளவு தகுதியான ஆள் இல்லையா என்ன புரியல. அது எதுக்கு யாரையும் ஒருத்தர் நிப்பாட்டுறீங்க?
நீங்க பேசாம இருக்கிற எல்லா பேரும் முதல்ல பதவி விலகிடுங்க. நீ ஒருத்தர் 2 பேர்லாம் போக தேவையில்ல, எல்லாரும் பதவி விலகிடுங்க. ஓகேவா? திரும்பவும் ஒரு ரியாக்ஷன் வரட்டும், அப்போ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க யார டெல்லிக்கு அனுப்பலாம் இல்ல வேற யாருக்கு எந்த பதவியை கொடுக்கலான்றத அப்போ பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிவில இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க அவரு நிறைய வந்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, இதெல்லாம் வந்து முதல் முறையா கொண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல் முறையாவா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. விட்டா இவங்க என்னமா கேட்பாங்க, 1947க்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இப்பதான் எலெக்ஷன் வந்துச்சு, அந்த எலெக்ஷன்ல தான் இப்ப இவதான் ஜெயிச்சிட்டாரு, வேற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இவங்க பேசுவாங்க. பொய்யே பரப்புறதுக்கு இவங்கள தவிர வேற ஆளே கிடையாது. மத்த கட்சியில கூட சரி, அவங்க பண்ணதை வேணா பெருமையா சொல்லிப்பாங்க, நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் இல்லாத விஷயத்த பொய்யா ஸ்ப்ரெட் பண்றது இவங்களுக்கு கை வந்த கலையாயிடுச்சுன்றது நல்லா தெரியுது. தமிழ்நாட்டு மக்களும் இதை புரிஞ்சுட்டாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா மேரத்தான் மாதிரி இவங்க ஒண்ணு ஓடிட்டாங்களாம், அதனால இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வுக்காக ஓடிட்டாங்களாம். நீங்க NGO தானா இல்ல அரசாங்கமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்க 3 கிலோமீட்டர் ஓடிட்டீங்களா, வேற ஒரு ஸ்டேட்ல வேற ஒரு அமைச்சர் 21 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டாராம். இப்போ உங்ககிட்ட இருக்க பதவியை பிடிங்க அவர்கிட்ட கொடுத்துருவோமா? முதல் முறை அது எப்படி எனக்கு புரியல. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஓட்டப்பந்தயத்துல பதக்கம் வாங்கலவங்களா என்ன, அந்த பதக்கத்தை எல்லாம் திரும்ப வாங்கிடலாமா? அதெல்லாம் திரும்பி ஒலிம்பிக்ல அவங்க அந்த ஒலிம்பிக் நடத்துறவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துருவோமா? பதக்கம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒரு கட்சியிலயும் இப்படி ஒரு தற்கூரிங்க இருக்குதுன்னு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, இவ்வளவு முட்டாளா தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு. ஆச்சரியமா இருக்கு, தமிழ்நாட்டுல இவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்கன்றது இப்பதான் புரியுது எங்களுக்கு.